யாருமே இல்லை. அப்போ உங்கள் வியாபாரத்தோட மதிப்பு அதிகமாகலாம். அப்போ 4 பாயிண்ட்: தரம், இடம், சிறந்த மேலாண்மை, போட்டி. இந்த 4 பாயிண்ட் கூடுதலா. புனை உரிமையின் நன்மைகள். அதில் புனை உரிமைனா என்ன? காப்புரிமைன்னு சொல்கிறோம், வணிக குறின்னு சொல்கிறோம். வணிக குறி என்பது என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் பாருங்கள். ஒரு வியாபாரியை, ஒரு வியாபாரத்தினுடைய உரிமையாளரை வேறொரு வியாபாரத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு சொல் அல்லது ஒரு குறியீடு அல்லது ஒரு வார்த்தை அல்லது வாக்கியம்னு சொல்கிறாங்க வணிகக்குறி. அதாவது ட்ரேட்மார்க் ஆங்கிலத்தில். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இப்போ ஆயில் காப்பி எல்ஐசின்னு சொல்கிறோம். எல்ஐசின்னு நமக்கு எது ஞாபகப்படுத்தும் அப்படின்னா, அதனுடைய சிம்பிள் ஒரு அகல் விளக்கை அணையாமல் 2 கைகள் காப்பாற்றும். அதான் அதனுடைய எல்ஐசினுடைய சிம்பிள். அதை பார்த்த உடனே நமக்கு ஆயில் காப்பீடு கணக்கு தெரிஞ்சு போகுது. சரிங்களா? இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது அதோட சிம்பிள். உதாரணத்துக்கு ஒரு வட்ட வடிவத்தில் சாவி துவாரம், அதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிம்பிள். அதை பார்த்த உடனே நமக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் அதுதான் இப்போ வணிக குறியின் பேர். புனையுரிமை என்பது காப்புரிமை. ஒரு புதிய பொருளை நம்ம கண்டுபிடிச்சோம், புதிய தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் இப்போ உரிமை. நாம் அதை மேற்கொண்டு உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு தான் உரிமை. அதுக்கு பேர் தான் புனையுரிமை அல்லது காப்புரிமைன்னு பேர். பதிப்புரிமைனா என்ன மீனிங் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு புத்தகத்தை எழுதுகிறோம். புத்தகம் என்பது நம்முடைய கற்பனையுடைய வெளிப்பாடு. ஒரு கவிதை எழுதுகிறோம், நம்முடைய கற்பனையுடைய வெளிப்பாடு. அது நமக்கு மட்டும் தான் சொந்தம். அதை புத்தகமாக வெளியிடும் பொழுது அந்த புத்தகத்தின் உரிமை நமக்கு வழங்குறாங்க. சரிங்களா? இதுதான் பதிப்புரிமை. அது இந்த 3. அப்போ வணிகக்குறி, புனையுரிமை, பதிப்புரிமை ஆகியவை பெற்றிருந்தால் நிறுவனத்தின் மதிப்பு உயர்வடைகிறது. இது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது காலம், மிக முக்கியமானது. நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்குது. இப்போ பல வியாபாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 50, 60, 100 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த வியாபாரம் இருக்குது. அப்போ அந்த வியாபாரத்தின் மீது நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும். அப்போ அந்த நம்பிக்கை மதிப்பாக மாறும். அதுதான் நற்பெயர். அப்போ காலம் பாருங்கள், நிறுவனம் தொடர்ந்து பல ஆண்டுகள் லாபம் ஈட்டுவதால் நன்மதிப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நற்பதிப்பு உயர்ந்து கொண்டே, நற்பெயர் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இது ஒரு காரணமாக இருக்கலாம். புனையுரிமை மாதிரி காலம் என்பது நற்பெயர் மதிப்பை பாதிக்கும் காரணிகள். அடுத்தது வாடிக்கையாளர் மனப்பாங்க. மிக முக்கியமானது இதுதான். நீங்கள் என்னதான் வியாபாரம் பண்ணாலும், எவ்வளோதான் முதல் போட்டு வியாபாரத்தை செய்தாலும், வாடிக்கையாளர் விரும்புகிற பொருளை நீங்கள் விற்பனை செய்தால்தான் உங்கள் வியாபாரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் நடத்த முடியும். அப்போ வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாரு ஒரு வியாபாரத்தை பற்றி? நிறுவனம் பெற்றுள்ள வாடிக்கையாளர் மனப்பாங்கு மிக முக்கியது. நீங்கள் வாடிக்கையாளர் தான், நுகர்வோர் தான் எஜமானன்னு சொல்கிறோம் வியாபாரத்தில். அப்போ நுகர்வோர் நம் கடைக்கு அடிக்கடி தொடர்ச்சியாக வராங்க அப்படின்னா நம்முடைய நிறுவனத்துடைய நற்பெயர் என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாரு ஒரு வியாபாரத்தை பற்றி, நல்ல மனப்பான்மை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய நற்பெயர் அதிகமாக உயர்ந்திருக்கும். கடைசியாக தொழிலின் தன்மை. நீங்கள் என்ன வியாபாரம் செய்ய போகிறீங்க? மிக முக்கியமானது அதுதான். நிறுவனத்தின் நிலைத்த தேவையினால் அதிக லாபம் ஈட்டுகிறது, ஆனால் நற்பெயர் அதிகரிக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக வியாபாரத்தை நடத்துறீங்க, பொதுமக்களுக்கு தேவையான, நுகர்வோருக்கு தேவையான மிக முக்கியமான பொருளை வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்துடைய நற்பெயர் அதிகமாகலாம். இது எல்லாமே நற்பெயர் மதிப்பை பாதிக்கும். அப்போ நற்பெயர் என்ன காரணத்தால் ஏற்படும் பார்க்குறோம். மறுபடியும் பார்க்குறோம் பாருங்கள். தரமான பொருளை விற்பனை செய்தால் நற்பெயர் ஏற்படலாம். 2வது இடம். நிறுவனம் நல்ல மிக முக்கியமான இடத்தில் அமைந்திருந்தால் நற்பெயர் ஏற்படலாம். அப்படி ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் விலைக்கு எழுதுறீங்க. சிறந்த மேலாண்மை. ஒரு வியாபார நிறுவனம் சிறந்த மேலாண்மையை பெற்றிருந்தால் நற்பெயர் ஏற்படலாம். போட்டி இல்லாமல் அல்லது போட்டி குறைவாக இருந்தாலும் நற்பெயர் ஏற்படலாம். அடுத்தது புனையுரிமை நன்மைகள். அது வணிகக்குறி, புனையுரிமை, பதிப்புரிமை போன்றவை பெற்றிருந்தால் நற்பெயர் ஏற்படலாம். காலம், தொடர்ச்சியாக நீங்கள் இயங்குறீங்க, வியாபாரம் நடக்குது அப்படின்னா அதனால் நற்பெயர் ஏற்படலாம். வாடிக்கையாளர் மிக முக்கியமான பங்கை ஆட்டுகிறார் நற்பெயரில். வாடிக்கையாளர் உங்கள் நிறுவனத்தை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருந்தால் நற்பெயர் ஏற்படலாம். கடைசியாக தொழிலின் தன்மை. என்ன தொழில் செய்கிறீங்க அல்லது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் தொழில் நடத்துறீங்க என்பதை பொறுத்து நற்பெயர் ஏற்படலாம். இது ஒரு 12 மார்க் கேள்வி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமாக எதிர்பார்க்குறது ரொக்கத்திட்ட பட்டியலில் ஒரு 2 கேள்வி கூட கேட்பாங்க. ஒன்று, ரொக்கத்திட்ட பட்டியல் தயாரிக்கும் நிலையை விளக்குன்னு கேட்பாங்க ஒன்று. இன்னொரு கேள்வி, ரொக்கத்திட்ட பட்டியல் என்றால் என்ன, அதோட தன்மைகள் நன்மைகள் கேட்பாங்க. ஆனால் நாம் இங்கே பார்க்க போகிறது ரொக்கத்திட்ட பட்டியல் தயாரிப்பதில் உள்ள நிலைகளை பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக 12 மார்க் வாங்கிடலாம். நீங்கள் ரொக்கத்திட்ட பட்டியல் கணக்கு போடுங்க, 20 மார்க் கணக்கு இருக்குது, அதை நடத்துவாங்க. அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படியே தான், அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், முதல் அந்த ஸ்டேஜ் என்ன? நிலை 1, தொடக்க ரொக்க இருப்பை எடுத்துக்கொள்க. கணக்கில் கொடுப்பாங்க, தொடக்க ரொக்க இருப்புன்னு கொடுப்பாங்க. தொடக்க ரொக்க இருப்பை எடுத்துக்கிறோம், அந்த மாதத்துடைய தொடக்க ரொக்க இருப்பை எடுத்துக்கிறோம். கூட்டுக. என்ன கூட்ட போகிறோம் அப்படின்னா அம்மாதத்தில் பெற வேண்டிய தொகையை கூட்ட போகிறோம். என்னென்ன பெற வேண்டிய தொகை பாருங்கள். 1, ரொக்க விற்பனை, வாடிக்கையாளரிடம் வசூல், வட்டி கழிவு பெற்றது, சொத்து விற்பனை, பங்கு கடனீட்டு பத்திரம் வெளியிடல், பெற்ற கடன். இது எல்லாமே ஒரு வியாபார நிறுவனத்துடைய ரொக்க பெறுதல்கள். உங்களுக்கு 5 மார்க் மதிப்பெண் கூட கேட்பாங்க. இதில் ஏதேனும் ரொக்க பெறுதல்கள் 5 எழுதுன்னு கேட்பாங்க.
கண்டிப்பாக வரும். இந்த 5 தான்: ரொக்க விற்பனை, வாடிக்கையாளரிடம் வசூல், வட்டி கழிவு பெற்றது, சொத்து விற்பனை, பங்கு கடனீட்டு பத்திரம் வெளியிடல், பெற்ற கடன். இந்த 5மே ரொக்க பெறுதல் பேர். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நிலை ஸ்டேஜ் 1 தொடக்க ரொக்க இருப்பை எடுத்துக்கிறோம். அதனோடு அம்மாதத்தில் பெற வேண்டிய ரொக்க பெறுதல்களை மதிப்பிட்டு கூட்ட போகிறோம். இந்த 5 தான் ரொக்க பெறுதல்கள். அப்படி பாருங்க, ரொக்க விற்பனை, வாடிக்கையாளரிடம் வசூல். வாடிக்கையாளர்னா கடனாளிகள், நம்ம கிட்ட கடனில் சரக்கு வாங்கியிருப்பாங்க, அவங்க கிட்ட பணம் வசூலாகும், அந்த வாடிக்கையாளரிடம் வசூல். வட்டி கழிவு பெற்றது போன்ற பல்வேறு விதமான வருமானங்கள். சொத்து விற்பனை, நிலச்சொத்தை விற்கிறோம், அது ஒரு வருமானம். பங்கு கடனீட்டு பத்திரம் வெளியிடல், பெற்ற கடன். இது பாருங்க, இந்த 6 மூலமாக நமக்கு வியாபாரத்துக்குள்ள பணம் வரும். ரொக்க விற்பனை என்பது ரொக்கம் உள்ளே வரும். வாடிக்கையாளரிடம் தொகை வசூல் என்பது ரொக்கம் வியாபாரத்துக்குள்ளே வரும். வட்டி கழிவு பெற்றது என்பது வியாபாரத்துக்குள்ள பணம் வரும். சொத்து விற்பனையின் மூலமாக வியாபாரத்துக்குள்ள பணம் வரலாம். பங்கு கடனீட்டு பத்திரம் மூலமாக வியாபாரத்துக்குள்ள பணம் வரலாம். பெற்ற கடன், கடன் வாங்குறோம், அது நமக்கு வியாபாரத்துக்குள்ள பணம் வருது. இது எல்லாத்தையும் நம்ம அந்த தொடக்க ரொக்க இருப்போட கூட்டுறோம். 3வது ஸ்டேஜ், அம்மாதத்தில் ரொக்க ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்த இருப்பு வரும். தொடக்க ரொக்க இருப்பு, அந்த மாதிரி ரொக்க பெறுதல் கூட்டிட்டோம். 4வது ஸ்டேஜ், அந்த மாதத்தில் உள்ள ரொக்க செலுத்தல்கள். இப்போ எப்படி நம்ம பெறுதல் கணக்கிட்டோமோ அதே மாதிரி செலுத்தல்கள் இருக்கும். என்னென்ன செலுத்தல் பார்க்க போகிறோம். ரொக்க கொள்முதல், பணம் கொடுத்து சரக்கு வாங்குறோம், இதுக்கு பேர் ரொக்க கொள்முதல். சரக்களித்தோருக்கு செலுத்தியது. சரக்களித்தோர்னா நம்ம கடனில் சரக்கு வாங்கியிருக்கோம், அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நம்ம பணம் செலுத்துகிறோம். அப்போ வியாபாரத்தை விட்டு பணம் வெளியே போகுது, அப்போ சரக்களித்தோருக்கு செலுத்தி 2வது. 3வது, கூலி மற்றும் பல்வகை செலவுகள். கூலி வழங்கலாம், சம்பளம் வழங்கலாம், தள்ளுபடி வழங்கலாம், காப்பீட்டு, ஏதோ செலவுகள். இது எல்லா செலவுகளும் ரொக்க செலுத்தல் பேர். 4வது, சொத்து வாங்கியது. அங்கே நான் சொத்து விற்பனைன்னு பார்த்தோம் ரொக்க பெறுதலுக்கு, இங்கே சொத்து வாங்கியதுன்னு பார்க்கணும். சொத்து வாங்கும் பொழுது ரொக்கம் வியாபாரத்தை விட்டு வெளியே போகலாம், இப்போ சொத்து வாங்கியது. அடுத்து பங்கு கடனீட்டு பத்திரம் மீட்டல். பங்கை நம்ம வெளியிட்டிருக்க ஏற்கனவே, அந்த பங்கை நம்ம திரும்ப வாங்கிறோம், அதுக்கு பேர் மீட்டல்னு பேர். அப்போ திரும்ப வாங்கினா அந்த யார் பங்கு வச்சுருக்காலும் ஒரு பணத்தை கொடுத்து நம்ம பங்கை வாங்கணும். அப்போ ரொக்கம் வியாபாரத்தை விட்டு வெளியே செல்கிறது. அடுத்தது கடனீட்டு பத்திரம். கடனீட்டு பத்திரம் என்பது கூட பொதுமக்களுக்கு கடன் வாங்கியிருக்கோம், அதுக்காக நம்ம வழங்கின ஆவணத்துக்கு பார்த்தா கடனீட்டு பத்திரம்னு பேர். அப்போ அந்த கடனீட்டு பத்திரத்தை நம்ம திரும்ப வாங்கிடுறோம். அப்போ திரும்ப வாங்கும்பொழுது நாம் ரொக்கத்தை அந்த பொதுமக்களுக்கு தரணும். அப்போ இது பங்கு கடனீட்டு பத்திரம் மீட்டல் என்பது ஒரு ரொக்க செலுத்தல். அது கடைசியாக கடனை திருப்பி செலுத்தியது. கடன் வாங்கியிருக்கோம், வாங்கும்போது வியாபாரத்துக்குள்ளே பணம் வந்தது, ரொக்க பெறுதல்னு சொன்னோம். அதே கடனை திருப்பி செலுத்துகிறோம். அப்போ திருப்பி செலுத்தும் போது வியாபாரத்தை விட்டு பணம் வெளியே போகும், அது ரொக்க செலுத்தல்னு பேர். இது 6 விதமானது: ரொக்க கொள்முதல், சரக்களித்தோருக்கு செலுத்தியது, கூலி மற்றும் பல்வகை செலவுகள், சொத்து வாங்கியது, பங்கு கடனீட்டு பத்திரம் மீட்டது, கடனை திருப்பி செலுத்தியது. இந்த 6 விதமான ரொக்க செலுத்தல்கள். இதே அந்த 3வது ஸ்டேஜ் வந்து கழிக்கிறோம். கழித்த பிறகு கடைசியாக வரக்கூடியது இறுதி ரொக்க இருப்பை கணக்கெடுங்க. ரொம்ப சிம்பிளாக இதுதான் ஃபார்மட். அப்போ நமக்கு அந்த மாதத்துடைய இறுதி ரொக்க இருப்பு கிடச்சிச்சு. மறுபடியும் பாருங்க, முதல்ல தொடக்க ரொக்க இருப்பை எடுத்துக்கிறோம். அந்த மாதத்தில் கொடுத்துருப்பாங்க தொடக்க ரொக்க இருப்பு. அதோடு பல்வேறு விதமான ரொக்க பெறுதல் கூட்ட போகிறோம். என்னென்ன ரொக்க பெறுதல்? ரொக்க விற்பனை, வாடிக்கையாளரிடம் வசூல், வட்டி கழிவு பெற்றது, சொத்து விற்பனை, பங்கு கடனீட்டு பத்திரம் வெளியிடல், பெற்ற கடன். இதை கூட்டிடுறோம். கூட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். அதிலிருந்து 4வது ஸ்டேஜ் ரொக்க செலுத்தலை கழிக்கிறோம். ஒரு 6 விதமான ரொக்க செலுத்தல்: ரொக்க கொள்முதல், சரக்களித்தோருக்கு செலுத்தியது, கூலி பல்வகை செலவுகள், சொத்து வாங்கியது, பங்கு கடனீட்டு பத்திரம் மீட்டல், கடனை திருப்பி செலுத்தியது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, நீங்கள் ரொக்க பெறுதல் தெரிஞ்சதுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இங்கே ரொக்க செலுத்தல். அங்கே ரொக்க விற்பனைன்னு சொன்னோம், இங்கே ரொக்க கொள்முதல். அங்கே வாடிக்கையாளர் வசூல் சொன்னோம், இங்கே சரக்களித்தோருக்கு செலுத்தியது. அங்கே பல்வேறு விதமான வருமானம் சொன்னோம், இங்கே பல்வேறு விதமான செலவுகள். அங்கே சொத்தை விற்றோம், இங்கே சொத்தை வாங்குகிறோம். அங்கே பங்கு கடனீட்டு பத்திரம் வெளியிட்டோம், இங்கே மீட்டுறோம். அங்கே கடனை வாங்கணும், இங்கே கடனை திருப்பி செலுத்துகிறோம். இதிலும் ஒரு 5 மார்க் கேள்வி கேட்பாங்க. ஏதேனும் 5 ரொக்க செலுத்தல்களை எழுதுக்குன்னு கேட்பாங்க 5 மார்க் கேள்வியில். இது ஈஸியாக எழுதிடலாம். அப்படி இந்த ஃபார்மட்டை பார்க்கும்பொழுது 12 மார்க் இதுவும் உண்டு, ப்ளஸ் 5 மார்க் கேள்வியும் உண்டு. சரி, ரொம்ப சிம்பிளாக. இப்போ 4 கடைசியாக இறுதி ரொக்க இருப்பை கணக்கெடுக்கும். அப்போ 4 விதமான 12 மார்க் கேள்வி பார்த்துருக்கோம். இப்போ 4 12 48 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் தியரி கேள்வியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ 4 12 48 என்பது எளிமையாக மார்க்கை வாங்கிட முடியும். பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக உங்கள் கொஸ்டின் பேப்பரில் 54வது கேள்வி. கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 53லேருந்து 57 வரைக்கும் உங்களுக்கு 20 மார்க் கேள்வி கேட்பாங்க. அதில் 53 என்பது ஒரு கட்டாய வினா, ஒற்றை பதிவு முறை அல்லது கூட்டாண்மையில் ஒரு கணக்கு போட வேண்டியிருக்கும். ஆனால் 54வது கேள்வி உங்களுக்கு இறுதி கணக்கு. ஒரு 14 ஐட்டம்ஸ் ப்ளஸ் ஒரு 5 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. இருப்பாய்விலிருந்து 14 இனங்களும் ப்ளஸ் ஒரு 5 சரிகட்டுதல் மட்டும் கொடுத்து ஒரு கேட்குற கேள்வி. அதில் பாருங்கள், உங்கள் புக்கில் இருக்கிற கணக்கு தான் போட போகிறோம். பாருங்கள், 31/3/2002 அன்று திருமதி நந்தினி ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இருப்புகள்
கீழே தரப்பட்டுள்ளது இறுதி கணக்கை தயாரிக்கன்னு கொடுக்குறோம். இது கணக்கு, உங்கள் புக்கில் இருக்கிற கணக்கு தான். நம்ம அதிகமாக எதிர்பார்க்குற கணக்கு தான். இந்த பேட்டர்னில் தான் அதிகமாக கணக்கு கேட்குறாங்க, அதில் அந்த பேட்டர்னை போட்டிருக்கோம். அடுத்து சரிக்கட்டு கொடுக்குறாங்க. கணக்கில் பார்த்தீங்கன்னா எடுப்பு, கைவச ரொக்கம், வங்கி ரொக்கம், கூலி, கொள்முதல், சரக்கிருப்பு, கட்டிடம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு, வாடகை, கழிவு, பொது செலவுகள், அறைகள். இது பற்று பக்கம். வரவு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல், விற்பனை, பற்பல கடனேந்தோர். இதில் சரிக்கட்டு கொடுக்குறாங்க. இறுதி சரக்கிருப்பு ரூபாய் 40,000. முதல் மீது வட்டி 6% அனுமதிக்க, எடுப்பு மீது வட்டி 5% அனுமதிக்க, கொடுபட வேண்டிய கூலி ரூபாய் 1000, முன்கூட்டி செலுத்திய வாடகை ரூபாய் 900. இந்த 5 விதமான சரிக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக நீங்கள் 20 மார்க் வாங்கிடலாம். முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருப்பாய்வுக்குள்ளே இருக்கிற விஷயம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இருப்பாய்வு, இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல தோன்றும். அது வியாபார கணக்கோ, லாப நட்ட கணக்கோ, இல்லை இருப்புலை குறிப்பில் எங்கே தோன்றும். பற்று பக்கம் இருக்கிற விஷயங்கள் ஒன்று செலவாக இருக்கும் அல்லது சொத்தாக இருக்கும். வரவு பக்கம் இருக்கிற இனங்கள் ஒன்று பொறுப்பாக இருக்கும் அல்லது வருமானமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ எடுப்பு, கைவச ரொக்கம், வங்கி ரொக்கம், கூலி, கொள்முதல், சரக்கிருப்பு, கட்டிடம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு, வாடகை, கழிவு, பொது செலவுகள், அறை. இது எல்லாமே ஒன்று செலவு அல்லது சொத்தாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் முதல், விற்பனை, பற்பல கடனோருக்கு இது ஒன்று பொறுப்பாக இருக்கும் அல்லது வருமானமாக இருக்கும். அப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கணக்கு ஆரம்பிக்கிறோம். இப்போ சரிக்கட்டுல முதல்ல தெளிவாக பார்த்துக்கணும் என்னென்ன சரிக்கட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சரிக்கட்டோடு தொடர்புடைய இனங்கள் இருப்பாயில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், முதல் இருக்குது கணக்கில். எடுப்பு மீது வட்டி முதல்ல தான் செய்ய போகிறோம். அடுத்து கொடுபட வேண்டிய கூலி கொடுத்துருக்காங்க. அடுத்தது முன்கூட்டி செலுத்திய வாடகை ரூபாய் 900. இதுவும் கணக்கில் இருக்குது. இப்போ நம்ம கணக்கு தயாரிக்க போகிறோம். இப்போ முதல்ல எடுப்புன்னு இருக்குது. எடுப்பு என்பது எங்கே இடம்பெறும் அப்படின்னா இருப்புலை குறிப்பில் முதல்ல இடம்பெறும். பாருங்கள், இருப்புலை குறிப்பு தயாரிச்சிருக்கோம். அதில் முதல்னு ஒன்று இருக்குது. முதல் இருக்குது பாருங்கள், முதல் இருக்குது. முதல்னு சொல்லிட்டு 2 லட்சம் இருக்குது. அதில் கழிக்க எடுப்புன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். இருப்புலை குறிப்பில் கழிக்க எடுப்புன்னு போட்டிருக்குங்களா? கழிச்ச பிறகு 1,60,60,000 இருக்குது. இப்போ கணக்கில் அடுத்தது பாருங்கள், கைவச ரொக்கம் இருக்குது. கைவச ரொக்கம் என்ன உங்களுக்கு? கண்டிப்பாக கையில் பணம் தான், சொத்து தான். அப்போது இருப்புலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் எழுதுகிறோம் பாருங்கள். கைவச ரொக்கம், சொத்துக்கள் பக்கம் கைவச ரொக்கம்னு இருக்குங்களா? அமௌண்ட்டு எழுதியிருக்கும். அடுத்தது வங்கியில் ரொக்கம். இதுவும் என்னதான்? சொத்து தான். அப்போ வங்கியில் ரொக்கம் என்பது இருப்புலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் எழுதுகிறோம். சரிங்களா? வங்கியில் ரொக்கம் 65,000 ரூபாய். இதுவும் சொத்து தான். இருப்புலை குறிப்பில் நம்ம சொத்துக்கள் பக்கம் எழுதியிருக்கோம். அடுத்தது கணக்கில் கூலி என்பது ஒரு நேரடி செலவு. எனவே எங்கே இடம்பெறும் அப்படின்னா வியாபார கணக்கு வரவு பக்கம், பற்று பக்கம். வியாபார கணக்கு பற்று பக்கம். இந்த கணக்கு உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிருக்கும். இது இந்த குறிப்பிட்ட பகுதி, இது ப்ளூவில் இருக்கிற கலர் எல்லாமே வியாபார கணக்கு. அதுக்கப்புறம் கிரீனில் ஷேட் ஆகிறது லாப நட்ட கணக்கு. 2ஆக பிரித்து காட்டியிருக்கோம். அப்போ வியாபார கணக்கு, பற்று பக்கம், கூலியோட தொகை ஏன் உள்பகுதியில் எழுதியிருக்கும் அப்படின்னா அதுக்கு சரிக்கட்டு இருக்குது. கொடுபட வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அது எழுதியிருக்கும். அதனால் அது கடைசியாக சரிக்கட்டுலாம் கடைசியாக பார்க்கலாம். இப்போ அடுத்தது கொள்முதல் படித்த உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா வியாபார கணக்கு பற்று பக்கம் எழுதணும் அது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வியாபார கணக்கு பற்று பக்கம் இருக்குது பாருங்கள். கொள்முதல் சொல்லிட்டு 20,000 ரூபாய் எழுதியிருக்கும், அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சரக்கிருப்பு பிராக்கெட்டில் 1/4/2001 இருப்பாய்வுக்குள்ள சரக்கிருப்புன்னு கொடுத்துருந்தா அது தொடக்க சரக்கிருப்பு. தொடக்க சரக்கிருப்பு எங்கே தோன்றும் அப்படின்னா வியாபார கணக்கு பற்று பக்கம். வியாபார கணக்கு பற்று பக்கம் தொடக்க சரக்கிருப்பு ரூபாய் 60,000. சரிங்களா? அதை எழுதிட்டோம். அடுத்தது கட்டிடம் படித்த உடனே நமக்கு சொத்து, அது நம்முடைய சொந்தமானது. அது கட்டிடம் என்பது எங்கே இடம்பெறும் அப்படின்னா இருப்புலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம். கட்டிடம் எழுதிக்கும் பாருங்க. கட்டிடம் எழுதி தொகை போட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது பற்பல கடனாளிகள் என்பது பற்பல கடனாளிகள் என்ன மீனிங் அப்படின்னா நம்மிடம் கடனில் சரக்கு வாங்கிய நபர். அப்போ அவர்கிட்ட நமக்கு தொகை வர வேண்டியிருக்கு. எனவே நம்ம பற்பல கடனாளி என்பது சொத்து. அவர் எங்கே இடம்பெறுவார் அப்படின்னா இருப்புலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் பற்பல கடனாளிகள். இருக்குங்களா? அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ரூபாய் 29,000. பெறுதற்கு 2 மாற்றுச்சீட்டு இருக்குது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. பெறுதல் அப்படின்னு சொன்னால் சொத்து, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு சொன்னால் பொறுப்பு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு தான். அது எங்கே இடம்பெறும் அப்படின்னா இருப்புலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. இருக்குங்களா? ரைட். அடுத்தது அதே போன்று இருப்பாய்க்குள்ளே இருக்கிற என்ன விஷயம்?
பற்று பக்கம் வாடகைன்னு கொடுத்துருக்காங்க. இது செலவு, அலுவலக வாடகை. எனவே அது எங்கே இடம்பெறும் அப்படின்னா லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம். பாருங்க, வாடகை ரூபாய் 4500 இன்னொரு காலத்தில் போட்டு. ஏன் இன்னொரு காலத்தில் போட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு சரிக்கட்டு இருக்குது, முன்கூட்டி செலுத்ததும் சில சரிக்கட்டு இருக்குது. அதனால் அதை கடைசியாக பார்ப்போம். இப்போ அது இன்னொரு காலத்தில் போட்டு வைக்கிறோம். அடுத்தது கழிவு. கழிவு என்பது கூட செலவு தான். இருப்பாய்வில் வரவு பக்கம் கொடுத்தா அது வருமானம், இங்கே பற்றில் கொடுத்துருக்காங்க, எனவே செலவு. அது எங்கே தோன்றும் அப்படின்னா லாப நட்ட கணக்கு பற்று பக்கம் கழிவு. கழிவு ரூபாய் 2500. சரிங்களா? அடுத்தது பொது செலவுகள். பொது செலவுகள் என்ன செலவுன்னு வகைப்படுத்த முடியல. பொது செலவு ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க, அது 8000 ரூபாய். அது எங்கே தோன்றும் அப்படின்னா அதுவும் லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் பொது செலவு கழிவு கடத்துக்கு பொது செலவுகள் ரூபாய் 8000 போட்டிருக்கும். அடுத்தது அரைகலன். கணக்கில் அரைகலன் கொடுத்துருக்காங்க. அரைகலன் ரூபாய் 5000 ரூபாய். அரைகலன் தான் ஃபர்னிச்சர் ஆங்கிலத்தில். அப்போ நம்ம அறைக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மேசை, நாற்காலி, பீரோ தான் அறைகள்னு சொல்கிறோம். அது நமக்கு சொத்து. அது எங்கே தோன்றும் அப்படின்னா இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் அரைகலன். சரிங்களா? இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பற்று பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இருப்பாய்வில் பற்று பக்கம் இருக்கிற அத்தனை இருப்பையும் எடுத்து எழுதிட்டோம். சரிகட்டாக இருந்தால் இன்னொரு உள்பத்திலே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம வரவு பக்கம் வருவோம். வரவு பக்கம் முதல்னு ஒன்று இருக்குது. முதல் என்பது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு. எனவே இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் முதல்னு எழுதியிருக்கும். முதல்னு எழுதி ரூபாய் 2 லட்சம். ஏற்கனவே கீழே எடுப்புன்னு 40,000 இருக்குது. சரிங்களா? அடுத்தது வியாபார இருப்பாயில் வரவு பக்கம் வேறு என்ன இருக்குது, விற்பனைன்னு இருக்குது. விற்பனைன்னு தெரிஞ்சவொடனே நம்ம கண்ணை முடிக்கணும், வியாபார கணக்கு வரவு பக்கம் தான் போடணும். விற்பனை வியாபார கணக்கு வரவு பக்கம் 1,60,000 போட்டிருக்கும். அடுத்தது பற்பல கடனீந்தோர். பற்பல கடனீந்தோர். பற்பல கடனாளினா சொத்து, அவருக்கு அப்படியே ஆப்போசிட் பற்பல கடனீந்தோர். அப்போ பற்பல கடனீந்தோர் நமக்கு பொறுப்பு. அப்போ இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் பற்பல கடனீந்தோர் ரூபாய் 45,000. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இருப்பாயில் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இருப்பாய்க்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இதை மட்டும் செஞ்சினாவே உங்களுக்கு இது மட்டும் தான் சார் தெரியும், எனக்கு சரி கட்டுலாம் தெரியாது அப்படின்னா இதை மட்டும் செஞ்சாலே ஒரு மேக்சிமம் ஒரு 8 மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 20 மார்க் கேள்வி இது. இந்த இனங்களை மட்டும் நான் எடுத்து எழுதுறேன் சார், சரிக்கட்டு எனக்கு தெரியாது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருப்பாய்க்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து எழுதுறீங்க, அதுக்கு குறைந்த அதிகபட்சம் உங்களுக்கு 8 மதிப்பெண் கிடைக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சரிக்கட்டு செய்ய போகிறோம். 5 விதமான சரிக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று இறுதி சரக்கு இருப்பு ரூபாய் 40,000. அப்போ இறுதி சரக்கு இருப்பு 40,000 சொன்னோடனே இப்போ நீங்கள் இறுதி சரக்கு இருப்புனா கண்டிப்பாக நமக்கு தெரியும் சரிக்கட்டு தான், 2 இடத்தில் தோன்றும். நான் வச்சுங்க, இருப்பாய்க்குள்ளே ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது கணக்கில் எங்கன்னா ஒரு இடத்துல தான் வரும், நம்ம ஒரு இடத்துல தான் எழுதியிருக்கோம். ஆனால் சரிக்கட்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக 2 இடங்களில் தோன்றும். அது ஒரு இடம் கண்டிப்பாக இருப்பு நிலை குறிப்பு, இன்னொரு இடம் அது வியாபார கணக்கோ வரவு பக்கோ லாப நட்ட கணக்கோ இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு இடம் எங்கே இருக்கும், இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறும். அப்போ இதில் முதல்ல பாருங்கள், முதல் சரிக்கட்டு இறுதி சரக்கு இருப்பு ரூபாய் 40,000. இது எங்கெங்கே தோன்றும், வியாபார கணக்கு வரவு பக்கம். வியாபார கணக்கில் வரவு பக்கம் 40,000 எழுதியிருக்கும். ஒரு சரிக்கட்டு, ஒரு இனம். அது எழுதின உடனே அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் இறுதி சரக்கு இருப்பு 40,000 எழுதுறீங்க. சரிங்களா? இது எழுதணும், முக்கியமானது. அங்கே எழுதின உடனே சரிக்கட்டுனா 2 இடம். ஒன்று இறுதி சரக்கு இருப்பு என்பது வியாபார கணக்கு வரவு பக்கம், இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம். சரிக்கட்டு எழுதிட்டுங்களா? ஒரு சரிக்கட்டு. இப்போ ரைட், 2வது சரிக்கட்டு போகலாம். முதல் மீது வட்டி 6% அனுமதிக்க. முதல் மீது வட்டி 6% அனுமதிக்க. இப்போ நீங்கள் முதல் எங்கே இருக்கும், இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் இருக்கும். அது முதல் ரூபாய் 2 லட்சம். ஏற்கனவே இருப்பாய்வுக்குள்ளே எடுப்புன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை நாம் 40,000 கழிச்சு வச்சுருக்கோம். கழிச்சு 1,60,000 போட்டிருக்கோம். ஆனால் நம்ம முதல் மீது வட்டி கணக்கிட போகிறோம். நல்லா கவனிங்க, முதல் மீது வட்டி எந்த முதல்ல கணக்கிடலாம் அப்படின்னா அது ஒரு ஒன் வேர்ட், தொடக்க முதல் மீது மட்டும்தான் கணக்கிடப்படும். முதல் மீது வட்டி எந்த சூழ்நிலையிலும் தொடக்க முதல் மீது. இப்போ தொடக்க முதல் எவ்வளோக்கு பாருங்கள், ஆண்டு தொடக்கத்தில் 2 லட்சம். அதுக்கு சரிக்கட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6%. முதல் மீது வட்டி 6% கணக்கிட சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 6 முதல் 2 லட்சம், தொடக்க முதல் எவ்வளவு 2 லட்சம். அதுக்கு 6%, 2 லட்சம் இன்ட்டு 6/100 போட்டிங்க அப்படின்னா 12,000 ரூபாய் கிடைக்கும் நமக்கு. அப்போ முதல் மீது வட்டி முதல் தொகையை அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் முதல் மீது வட்டி ஏன் சார் முதலுக்கு வட்டி தரோம் அப்படின்னா, இந்த முதலை அந்த வியாபாரி வியாபாரத்தில் வைக்காமல் வேறு எங்காவது கொண்டு போய் வச்சுருந்தாருன்னா அவருக்கு வட்டி கிடைச்சிருக்கும். வங்கியிலோ
இல்லை கடன் கொடுத்துருந்தாரோ ஏதோ ஒரு வகையில் வச்சுருந்தாருன்னா அவருக்கு வட்டி வருமானம் கிடைச்சிருக்கும் என்கிற அடிப்படையில் அவருக்கு முதலுக்கு வட்டி தரும். அப்படிக்கு முதல் தொகையை முதல் மீது வட்டி அதிகரிக்கும் என்கிற அனுமானத்தின் அடிப்படையில் கூட்டுறோம். முதல் மீது வட்டியை முதலோடு கூட்டி காமிக்கிறோம். அப்போ நீங்கள் ஏற்கனவே 2 லட்சம் இருந்தது, முதல் மீது வட்டி தொடக்க முதல்ல தான் கணக்கிடணும். இந்த 40,000 கழிச்சு போய் கணக்கிடக்கூடாது, தப்பு அது. அப்போ முதல் மீது வட்டி முதல் எவ்வளோ இருக்குது? 2 லட்சம். அதில் 6%. அப்போ 2 லட்சத்துக்கு 6% 12,000. அப்போ 12,000 கணக்கிட்டாச்சு. அப்போ ஏற்கனவே எடுப்பு கழிச்ச பிறகு 1,70,000 இருக்குது. இந்த 12,000 கூட்டினா 1,72,000 கூட்டிட்டோம். முதல் மீது வட்டி என்பது சரிகட்டு, எனவே முதலோடு கூட்டி காமிக்கிறோம், ஒரு விளைவு. இரண்டாவது, முதல் மீது வட்டி என்பது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? செலவு என்பதால் லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் காட்டுறோம். சரிகட்டுலாம் 2 இடத்துல வரணும்னு தெரியும் உங்களுக்கு. சரிகட்டு என்றாலே 2 இடங்களில் தோன்றும் தெரியும் உங்களுக்கு. அப்போ முதல் மீது வட்டி ஏற்கனவே முதலோடு கூட்டி காமிச்சிட்டோம். ரூபாய் 12,000. 12,000 எப்படி சார் வந்தது? 2 லட்சம். இந்த 2 லட்சம்